திரு இனியன் ராபர்ட், வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஏதாவது கட்சிக்காரர்கள் நிப்பாட்டி இருப்பாங்க. வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்றதால தான் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படின்லாம் கொண்டு வந்து அவரை இன்னைக்கு வந்து பலிகடாக்கியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டம் முன் வைக்கிறாங்க. இல்ல நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் வந்து திரு முனவர் பாட்ஷா சொன்ன கருத்தை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் ரெண்டு முன்முடிவுக்கு வந்துட்டாரு. என்ன ரெண்டு முன்முடிவு அப்படின்னா, மூன்றாவது முறையாக பாஜகவுக்கு மக்கள் வாக்களித்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாருல, அது குறித்து தான் பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு இந்தியாவுல. நாம அதை தனியா பேசுவோம். எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம எலெக்ஷன் கமிஷன் மூலமா தனியா பேச வேண்டிய தலைப்பு ஒண்ணு. ரெண்டாவது, தேர்தலில் தோல்வி அப்படின்னு ஒரு யாரும் சொல்லவே இல்லையேங்க. நாங்க தோக்க போறோம் நாங்க சொல்லவே இல்லை. இது ஒரு முயற்சி. அவங்களும் தோக்கலாம், நாங்களும் தோக்கலாம். தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாடியே நம்பர் கூட இருக்கு சார். 390க்கு இல்ல நீங்க அது சரி பாருங்க. இன்னும் தெலுங்கு தேசம் கட்சி தன்னுடைய முழுமையான அறிக்கையை விடவில்லை. அதே மாதிரி பிஆர்எஸ், பாரதிய ராஷ்டிரிய சமிதியும் இன்று வரை வாய் திறக்கவில்லை. அப்போ இது வந்து பாஜகவுக்கு புல் ஸ்டாப்பா இல்ல கமாவான்றது இந்த இரு கட்சிகள் வாய் திறந்த பிறகுதான் நமக்கு தெரியும். 5 நாளைக்கு முன்னாடி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி, சுதர்சன் ரெட்டி பேர் வரதுக்கெல்லாம் முன்னாடி 6 நாளைக்கு முன்னாடியே என்ன சொன்னாரு நியூஸ்ல, சந்திரபாபு நாயுடு அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தொலைபேசியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற ஒரு செய்தியை கசிய விட்டார். இப்படி கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்போ இந்திய ஜனநாயகத்துல எது வேணா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது பாஜகவுடைய என்டிஏ ஆட்சிக்கே இது புல் ஸ்டாப்பா இல்ல கமாவா என்பதை இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் எழுத போகிறது. அதுக்குள்ள அவசரப்பட்டு இவங்க தோக்குற வேட்பாளர் நிறுத்திட்டாங்க, தோக்கதான் போறாங்க என்ற முன்முடிவுக்கு ஏன் நம்ம போகணும் என்பதுதான் எங்களுடைய கருத்துங்க. இல்ல அதுல இறுதியா இல்ல அது அடையாள அரசியலுக்காக நீங்க நிப்பாட்டி இருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இல்லையா? இல்ல இதுல ஒரு அடையாள அரசியல் வேட்பாளரா நிறுத்தினதுக்கும் இன்னைக்கு இவரை நிறுத்தி ஒரு உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அன்னைக்கு ஒரு வாஜ்பாய் நிப்பாட்டினார். நான் திருப்பி அதே கேள்வி நான் கேட்பேன். திரு அப்துல் கலாம் அவர்களும் திரு சிபிஆர் அவர்களும் ஒன்னா? இருவரும் ஒரே கொள்கையை சார்ந்தவங்களா? ஒரே அமைப்பை சார்ந்தவங்களா? திரு அப்துல் கலாம் அவர்கள் என்ன பேசினாரு, இவர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றத நீங்க ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அதை வச்சு இருவரும் ஒரே ஐடியாவை சார்ந்தவங்க நமக்கு புரிஞ்சுருவாங்க. இன்றைக்கு நாங்கள் திரு சுதர்சன் ரெட்டியை நிறுத்துவதற்கான காரணம் என்ன? நாங்க இன்றைக்கு பேசுகின்ற ஒரு நரேட்டிவ், ஒரு அரசியல், இந்திய அரசியலும் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும், மாநில சுயாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு நரேட்டிவ் இருக்கு. அந்த நரேட்டிவ்க்கு உட்படுகின்ற ஒரு நபர் அவரு நீதிபதியாக இருந்திருக்கா. அவரு கஷ்டப்பட்டு படிச்சு வழக்கறிஞராக சட்டம் பயின்று உச்சநீதி நீதிபதியாக ஆயிருக்கிறார். எல்லாரும் ஆக முடியாது, எல்லாராலையுமே வந்து நீதிபதி ஆக முடியாது, எல்லாராலையுமே வந்து இன்னொரு வாதம்